வணக்கம். என் பேர் துரைசாமி. நான் ஒரு 25 வருஷமாக ஜோதிடர் துறையில் இருக்கிறேன். சிவபக்த ஜோதிட நிலையம் அப்படின்னு வச்சு அதன் மூலயமா சிலருக்கு வழிகாட்டிகிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கும் ஜோதிடம் படித்து பலன் எடுக்கும் தெரியாத சில ஜோதிட அன்பர்களுக்கும் நான் கற்றுத்தரும் பாடங்கள் மிக எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு திருமணத்தை பற்றி ஜாதகத்தை போட்டிருக்கேன். அந்த திருமணம் நிலைத்து நிற்கலை. அது ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை தரேன். இது ஒரு ஆணின் ஜாதகம். இவர் பாருங்கள், 19/4/1979 பிறந்திருக்கார். 4:30 AM. இது ஆண். இவர் கும்ப லக்னம். லக்னத்திலே கேது. 2ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன், மாந்தி. 3ஆம் இடத்துல சூரியன். 6ஆம் இடத்துல குரு. 7ஆம் இடத்துல சனி பகவான், ராகு பகவான். இப்போ அதாவது 11 சந்திர பகவான். இவர் சப்தமி திதியில் பிறந்தவர். இவர் பிறக்கும்போது சுக்கர திசி 4 வருஷம் 2 மாதம் 10 நாள். இவருக்கு திருமண காலம் போது 2018/10/2027 திருமணம் நடந்தது. ராகு திசி, ராகு புத்தி, புதன் அந்தரத்தில் திருமணம் நடந்தது. நம்ம விதிப்படி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம் சொல்லியிருக்கிறோம். இப்போ நடக்கிற ராகு 9ஆம் இடத்தை பார்க்கும். அதாவது ராகு கேதுகளுக்கு 3-11 பார்வை உண்டு. 9ஆம் இடத்தை பார்த்ததுனால ராகு திசையில திருமணத்தை கொடுத்தது. அந்த 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை புத்திக்கு நம்ம போய்க்கிறோம். அந்த 5ஆம் இடத்தை அதே ராகு 11ஆம் பார்வையை பார்க்கும். அதனால ராகு புத்தியில திருமணத்தை கொடுத்தது. அதுக்கு அடுத்தது எப்படியா புதன் அந்தரத்துல திருமணம் கொடுத்தது. அது எப்படி புதன் அந்தரத்துலன்னா, அந்த புதன் சனி சாரம் வாங்கி லக்னாதிபதி தொடர்பு இருக்கணும். லக்னாதிபதியான புதன் லக்னாதிபதி சாரம் வாங்கினதுனால புதன் அந்தரத்துல திருமணம் நடந்தது. இப்ப ஆனா இந்த திருமணம் நிலைச்சு நிக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நிறைய கருத்தரங்கத்திலையுமே நம்ம கிட்ட படிச்ச மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதாவது 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். அதே போல 7ஆம் அதிபதியும் புதனும் கெட்டு போனா அவங்களுக்கு முதல் காரம் நிலைப்பதில்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால எளிமையா நம்ம சொல்றோம். பாருங்க, இவருக்கு நடக்கும்போது ராகு திசையில திருமணம் நடந்தது. ராகு 7ல் இருந்து திசை நடந்தாவே அது பிரிவை தரும். அது பிரிவை தந்துச்சா அந்த 7ஆம் அதிபதி எங்க போய் உட்காந்துருக்க, லக்னத்துக்கு 3ல உட்கார்ந்துருக்கு அப்படின்னாலுமே அது கேது சாரம் வாங்கியிருக்கு. அந்த சூரியன் கேது சாரம் வாங்கினதுனால அது முதல் தாரம் நிலைக்கல. அப்ப 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். சரி, அதுக்கு அடுத்தபடியா புதன் பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா இங்க புதன் போய் நீசமாயிடுச்சு. அப்ப முதல் தாரம் நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இவருக்கு முதல் தாரம் நிலைக்கல. சரி, இதுல இன்னொரு சூட்சம் ஒண்ணு இருக்கு. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் திருமணம் தாமதமா கொடுக்கும், திருமணம் நடக்கிறது சிரமம் அப்படின்னாங்க. இவருக்கு எப்ப திருமணம் நடந்தது அப்படின்னா, அதாவது 2007 திருமணம் நடந்தது. இவர் பிறந்தது 1979. அப்ப எவ்வளவு 17 9 போனா 8 1 போச்சு 9 2. அப்ப 28 வயசுல திருமணம் கொடுத்தது. அப்ப 28 வயசுல திருமணம் கொடுத்தா தாமதமும் அவ்வளவா இந்த கலியுக காலத்துல தாமதமும் சொல்ல முடியாது, இளமை திருமணமும் சொல்ல முடியாது. ஆனா 7ஆம் இடத்துல சனி இருந்தா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். அது என்ன மாதிரி மாற்றம் அப்படின்னா, இவரோட மனைவி இவரை விட வயது அதிகமானவங்க. அது எப்படி எடுத்தாங்க? 7ஆம் அதிபதி பாருங்க, லக்னாதிபதிக்கு மேல இருக்குது, 2 4 9ல் இருக்குது. அப்ப மனைவி இவரை விட வயது அதிகமானவங்களா இருந்தாங்க. அது ஒரு காரணம். அதாவது சனி பகவான் 7ல் இருந்தால் இது போல ஏதாவது ஒரு வகையில் மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கிறோம் இப்போ அப்படின்னா, பிரிவு வரக்கான காரணங்கள் என்ன? திருமணம் நடக்கும்போது 9ஆம் இடமும் 9க்கு 9 சொல்லக்கூடிய 5ஆம் இடமும் 5க்கு 9 சொல்லக்கூடிய லக்னமும் சம்பந்தப்பட்டாதான் திருமணம். இதுல சொன்னதுல 7ஆம் இடத்தையோ 7ஆம் அதிபதியோ இல்ல சுக்கிரனையோ செவ்வாயோ நம்ம தொடவே இல்லை. இப்படித்தான் திருமண காலத்தையும் அந்த திருமணம் நிலைச்சு நிற்குமா நிற்காதன்னு ஒரே ஜாதகத்தை பார்த்து சொல்லல.
சரி, இதே போல இவருக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி குரு. அந்த குரு லக்னத்துக்கு 6 போயிடுச்சு, 11ஆம் இடத்துக்கு 8 போயிடுச்சு. அப்போ மூத்தவர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. சரி, 3ஆம் அதிபதி இளைய சகோதரன். அந்த செவ்வாய் போய் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கு. அந்த செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்கு? லக்னாதிபதி சாரம் வாங்கியிருக்கு. அப்ப இளையது ஒரு சகோதரி உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படித்தான் என்னுடைய அனுபவத்துல உடன் பிறப்புகளையும் அந்த திருமண காலமும். சரி, இவருக்கு குழந்தை பேர் உண்டா? லக்னத்தையே ராகு பார்த்து திசை நடத்தினால லக்னத்தை, அதாவது ராகு பார்த்த திசையில் தான் அவங்களுக்கு குழந்தை. இவங்களுக்கு 2 குழந்தை உண்டு, ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை உண்டு. சரி, அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி, வணக்கம். அதாவது நவம்பர் 23ஆம் தேதி ஜோட வகுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சென்னையில முதல் முறையாக நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். சரிங்களா? அதாவது அங்கங்க இங்க இருக்கிற இடத்துல எல்லாம் நடத்திட்டு இருந்தேன். இப்ப வந்து சென்னை நடத்தணுங்கிற, சென்னை மக்களுடைய சப்போர்ட் அடிப்படையில நடத்தணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. சரி, கருத்தரங்கத்துக்கு முன்னாடி அந்த ஜோட வகுப்பு கொடுப்போம், அது மூலம் எத்தனை மக்கள் வராங்களோ அத்தனை பேருக்கு சீல்டும் கொடுப்போம். சரிங்களா? அவங்களுடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காரியத்துல ஜெயிக்கலாம் என்று கூறி அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், அதாவது வகுப்பு தயார் பண்ணி போட்டிருக்கிறோம். அதுல ஆசிரியராக பணிபுரியக்கூடிய துரைசாமி ஐயா கோயில் இருந்து வருகிறாங்க. அவங்க ரொம்ப நிதானமான ஒரு மனிதர். சரிங்களா? சொல்ல போனா ரொம்ப யாருமே வம்பு நம்புக்கு போகாத ஒரு மனிதர். சரிங்களா? மிக அற்புதமாக அவருக்கு பிடிச்ச பாணியில இன்னைக்கு ரவி பிரகாஷ் சேனல்ல பேசி 80,000 வியூவர்ஸ்க்கு பக்கமா வந்ததுக்கு அப்புறம் ஐயா என்ன செஞ்சாரு, ஐயா என்னை நிறைய பேர் நேசிக்கிறாங்க ஐயா, நிறைய பேர் என்னை கூப்பிடுறாங்க ஐயா, உங்க மூலமா நான் அறிவுமானே, அதனால அவருக்கு ஒரு வகுப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துலதான் இந்த வகுப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். நானும் கூட கலந்து, நீங்களும் நானும் கலந்து எடுக்கலாமையா அப்படின்னு சொல்லி நான் கர்மத்தை பத்தி கிளாஸ் இருக்கிறேன். ஐயா வந்து திருமணத்தை பத்தி இருக்கிறார். சரிங்களா? திருமணத்துல கர்ணம் எந்த வகையெல்லாம் பயன்படும் அப்படிங்கறத நான் சொல்ல காத்திருக்கிறேன். வாங்க, எல்லாத்துக்குமே நம்ம நிறைய விஷயங்களை உதவி பண்ணி செய்யறோம். சரிங்களா? நீங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மீண்டும் மீண்டும் சென்னையில ஆங்காங்க இருக்கிற இடத்துல தாம்பரத்திலேயே வள்ளுவ குருகுல மேல்நிலைப் பள்ளி அப்படிங்கிற வளாகத்துலதான் வகுப்பு நடத்தலாம் இருக்கிறோம். அந்த வகுப்பு, அந்த கருத்தரமா அங்கதான் நடக்குது, வகுப்பு அங்கதான் நடக்குது. வகுப்பு நடத்திட்டு அதுக்கப்புறம் கருத்தரங்கம் வைக்கிறோம். கருத்தரங்கம் 7ஆம் தேதி, டிசம்பர் 7. ஆனா வகுப்பு நடத்துற தேதி வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி. யாராவது முன்பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா கருத்தரங்கத்துக்கும் சரி, அதாவது வகுப்புக்கும் சரி முன்பதிவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா?